ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போது இன்றைக்கி டிப் நம்பர் 5 என்னென்னு பார்க்கலாமா? ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் பார்க்கலாமா? ரொம்ப பேருக்கு நமக்கு முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இந்த இடத்துலலாம் நமக்கு ஒரு மாதிரி கொட்டி போனால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதுக்கு நான் ஒவ்வொரு பேக் சொல்லிட்டு வரேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நெல்லிக்காய், கத்தாழை, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் அரைச்சிக்கோங்க. நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு அதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொடி, கரும்புலா பொடி, அப்புறமா கொய்யா இலை அதை எடுத்து அதை மிக்சியில் போட்டு கூட அரைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த இது எல்லாத்தையும் போட்டு கற்பூரவள்ளி இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை ஒரு பேஸ்ட் மாதிரி போட்டு தலையில் நல்லா ஒரு அதாவது ஹீட் பாடி இருக்குது அப்படின்னா ஒரு 1 ஹவர் போடுங்க. இல்லை எனக்கு கோல்டு பாடியாக இருக்குது அப்படின்னும் போது ஒரு 1/2 ஹவர் போடுங்க. ஆனால் கோல்டு பிடிக்காது. ஏன்னா நான் இதில் கற்பூரவள்ளி இலை சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு கோல்டு சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். நல்லா நீங்கள் போட்டுட்டு வாஷ் பண்ணும்போது சும்மா ஒரு லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். ஹேர் கேர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு எந்த சீரம் செட் ஆகுதுன்னு பார்த்து சீரம் அப்ளை பண்ணுங்கள் தலைக்கு குளிச்சுட்டு. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் உடனடியாக குறையும். ஏன்னா நம்ம சீரம் தடவும் போது நமக்கு சிக்கு விழாது. சிக்கு விழாமல் நம்ம ஹேர் இது வரும்போது உங்களுக்கு அது எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் இதனோட இது எல்லாத்தையும். ஓகேவா? பாய்.